ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சுஜா கார்டன் சமையல். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மசாலா வேர்க்கடலை எப்படி ரெடி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நீங்கள் கடைகளில் வாங்குகிற வேர்க்கடலை மாதிரி அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே மாதிரி ரொம்ப மொறுமொறுன்னு இருக்கும். நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் வரும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணிங்கன்னா நான் அப்டேட் பண்ணுறேன் கார்டன் வீடியோஸ் மற்றும் ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: அரை கப் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், காரத்துக்கு 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 பிஞ்ச் பெருங்காயம், ஒரு 3 பூண்டு பல் இடித்து போட்டுக்கோங்க. இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். வேர்க்கடலை ஒரு 300 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு அரை ஸ்பூன் சூடு பண்ண ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக இல்லாமல் மிக்சர் அளவுக்கு மட்டும்தான் நம்ம தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷம் நம்ம ஊற விட்டுடலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்து மறுபடியும் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த மேலே இருக்க கோட்டிங் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் எடுத்து பார்த்தா உங்களுக்கு இப்படி தான் இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. எண்ணெய் இப்போ நல்லா காஞ்சிருக்கு, நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். எல்லாமே மொத்தமாக சேர்த்து போடாமல் கொஞ்சம் உதிரியாக நீங்கள் ஒன்றா நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் வரும். போட்ட உடனே திருப்பக்கூடாது. 1 நிமிஷம் கழிச்சு நம்ம திருப்பலாம், இல்லைன்னா உங்களுக்கு மசாலாலாம் பிரிஞ்சு எண்ணெயிலே ஒட்ட ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம திருப்பி விடலாம். கொஞ்சம் உங்களுக்கு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்துருங்க. ரொம்ப விட்டால் அவங்களுக்கு கருப்பாயிடும், டேஸ்ட்டும் மாறிடும். அதே மாதிரி அடுத்த செட்டும் போட்டுடலாம். இப்போ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறவங்க ரொம்ப கொஞ்சமாக ஒரு 50 கிராமில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வர ஆரம்பிச்சுன்னா நீங்கள் அதிகமாக பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் இன்னொரு விஷயம் யோசிக்கலாம். கடையில் வாங்குகிற வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சிகப்பாக இருக்கும். இது அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா இதில் நான் கேசரி பவுடர் எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை. நான் கொஞ்சமாக எடுத்து கேசரி பவுடர் வச்சு ட்ரை பண்ணேன். எல்லா மசாலா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம கேசரி பவுடர் ஆட் பண்ணால் உங்களுக்கு இந்த கலர் வரும். பாருங்கள், பொரிக்கும் போதே எவ்வளோ சிகப்பாக இருக்குது. ஸோ கேசரி பவுடர் வேணுன்றவங்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இப்போ கடைகளுக்கும் நம்ம வீட்டில் செய்கிறதுக்கும் இதுதான் ஒரு வித்தியாசம். கடைகளில் அட்ராக்டிவாக இருக்கணுன்றதுக்காக கேசரி பவுடர்லாம் நம்ம ஆட் பண்ணி தான் கொடுக்குறாங்க. ஸோ வீட்டில் நம்ம வேண்டாம் நினைக்கிறவங்க இதை தவிர்த்துடலாம். ஆனால் டேஸ்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்மளோட மசாலா வேர்க்கடலை இன்னும் கூட சுவை கூட்டுறதுக்காக மாடியிலேருந்து பறித்த ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை நம்ம பொரித்து போட போகிறோம். ஸோ சூப்பராக சுவையான மொறுமொறுன்னு மசாலா வேர்க்கடலை நம்ம வீட்டிலே எவ்வளோ குயிக்காக ரெடி பண்ணுறது நீங்களே பார்த்தீங்க. நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போலாம் தேவை அப்பப்போ நம்ம சாப்பிடலாம். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எப்போதும் சிரிச்சிட்டு சந்தோஷமாக இருங்க. வாழ்க வளமுடன். நம் ஆரோக்கியம் நம் கையில்.